Hi singers, welcome to Sing Easy with Shobika. நீங்க ஒரு நல்ல சிங்கரா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க டெய்லி சிங்கிங் பிராக்டிஸ் பண்ற ஒரு பர்சனா இருந்தாலும் சரி, இல்ல ஹாபிக்காக பாடுறவங்களா இருந்தாலும் சரி, இந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். த்ரோட் இன்ஃபெக்ஷன், சோர் த்ரோட்லாம் வந்ததுன்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. மெயினா பேசுறதுக்கே ஸ்ட்ரெயினா இருக்கும் அண்ட் பாட்டு பாடுறதை நினைச்சாலே ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி உங்க வாய்ஸை எப்படி மெயின்டைன் பண்றது, இந்த மாதிரி த்ரோட் இன்ஃபெக்ஷனான எப்படி ரிப்பேர் பண்றது, எப்படி சிங்கிங் பிராக்டிஸ் பண்றதுங்கிறத பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாய்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. வாய்ஸ் கேர் டிப்ஸை பத்தி இன்னும் நிறைய வீடியோஸ் நான் உங்களுக்காக போஸ்ட் பண்றேன். ஸோ அந்த மாதிரி சோர் த்ரோட் வரும்போது எப்படி உங்க வாய்ஸை ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல ஒரு 10 சிம்பிளான நமக்கு முடிஞ்ச ஒரு டிப்ஸ், அதாவது ஹோம் ரெமெடி மாதிரி ஒரு டிப்ஸை உங்களுக்கு நான் சொல்றேன். ஸோ இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க சோர் த்ரோட் இருக்கிற டைம்லயும் எப்படி நீங்க சிங்கிங்கை ப்ராக்டிஸ் பண்ணலாம், இல்லை எப்படி உங்க வாய்ஸை சரி பண்ணலாங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஓகே, டிப் நம்பர் 1, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு த்ரோட் இன்ஃபெக்ஷன் வந்துருச்சுன்னா 24 to 48 hours நீங்க நிறைய த்ரோட் டெஸ்ட் தான் கொடுக்கணும். பேசுறதையும் அவாய்ட் பண்ணுங்க, கத்தி பேசுறதையும் அவாய்ட் பண்ணுங்க. அண்ட் இதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா ஹஸ்கி வாய்ஸ்ல பேசுறதையும் அவாய்ட் பண்ணுங்க. நீங்க நினைக்கலாம் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணாதான் ஸ்ட்ரெயின் ஆகும், அதனால குசு குசுன்னு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஹஸ்கி வாய்ஸ்ல பேசும்போதுதான் நிறைய த்ரோட் ஸ்ட்ரெயின் ஆகும்னு சொல்லிட்டு வோக்கல் ட்ரைனர்ஸ்லாம் சொல்றாங்க. ஸோ வாய்ஸ்க்கு கண்டிப்பா ஒரு 2 days ரெஸ்ட் கொடுக்கணும். ஓகே, டிப் நம்பர் 2, நிறைய வார்ம் வாட்டரா குடிங்க. வார்ம் வாட்டர் தான் ரொம்ப ரொம்ப நல்லது, நல்ல ஒரு சூத்திங் எஃபெக்டா இருக்கும் அண்ட் சீக்கிரமா உங்களுக்கு கியூர் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணும். டிப் நம்பர் 3 என்னன்னா ஸ்டீம் இன்ஹலேஷன். இந்த ஸ்டீம் இன்ஹலேஷன் நான் ஆவி பிடிக்கிறது தான், எல்லாரும் பண்ற மாதிரி தான் பிடிக்கலாம். ஆனா எனக்கு ஒரு சில வோக்கல் ட்ரைனர்ஸ் என்ன சஜஸ்ட் பண்ணாங்கன்னா, உங்களுக்கு த்ரோட்ல இந்த மாதிரி ஒரு சளி கட்டுற மாதிரி ஃபிளெம் ஃபார்மேஷன் இருந்ததுன்னா அந்த சுடுதண்ணியில மஞ்சத்தூள் மட்டும் போட்டு மவுத்தை ஓப்பன் பண்ணி நீங்க ஆவி பிடிக்கலாம். ஸோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா நல்லா உங்களுக்கு த்ரோட்ல இருக்கிற அந்த அந்த சளி மியூக்கஸ் எல்லாமே ரிலீஃப் ஆகி நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். நான் இது நிறைய இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு அந்த ட்ரைனர் சொன்னதுல இருந்து. ஸோ நீங்களும் இந்த விஷயத்த ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. டிப் நம்பர் 4, நிறைய வாய்ஸ்க்கு பேசுறது. இப்போ நிறைய நீங்க என்ன பண்ணுவீங்களா, நீங்க நினைக்கலாம் நம்ம பாட்டு தானே பாடக்கூடாது, ஸோ நான் பேசுற மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றது கிடையாது. பேசுறது தான் வாய்ஸை நிறைய ஸ்ட்ரெயின் பண்ணுங்கிறது தான் ஒரு பெரிய ஒரு சயின்டிபிக் ஃபேக்ட். நிறைய பேருக்கு இது தெரியாத விஷயம். ஸோ சிங்கர்ஸே பார்த்தீங்கன்னா பேசுறத ரொம்ப கம்மியாக தான் ஃபாலோ பண்ணுவாங்க, நிறைய பேச மாட்டாங்க. இது நிறைய இந்த ஸ்டேஜ் பெர்ஃபார்மர்ஸ், நிறைய ப்ரொஃபஷனல் சிங்கர்ஸ்லாம் இந்த விஷயம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ அவங்களுக்கு அடுத்த நாள் ஏதாவது ஒரு கச்சேரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ப்ரீவியஸ் டே ஃபுல்லாக அவங்க பேசாம இருப்பாங்க. ஸோ என்னன்னா பேசும்போது தான் நிறைய த்ரோட் மசில் ஸ்ட்ரெயின் ஆகுங்கிறதுனால டாக்கிங் ரெஸ்ட்ங்கிறது கண்டிப்பா அவசியம். அட்லீஸ்ட் உங்களுக்கு அந்த சொன்ன இல்லையா, அந்த 24 to 48 ஹவர்ஸ்க்காவது டாக்கிங் ரெஸ்ட் முடிஞ்ச அளவுக்கு கொடுத்தீங்கன்னா சீக்கிரமா கியூர் ஆகும். இல்லைன்னா அந்த 2 நாள்ங்கிறது அந்த 1 வாரம் 10 நாள் மாதிரி இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும். டிப் நம்பர் 5, ஸ்பைசி ஆயிலி இந்த ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும். ரொம்ப இந்த மாதிரி காரமா இருக்கிறது, எண்ணெய் பலகாரங்கள்லாம் நிறைய சாப்பிட்டீங்கன்னா ஏற்கனவே இருக்கிற சோர் த்ரோட்ல நிறைய அந்த இன்ஃப்ளமேஷன் ஆயிடும். நிறைய அந்த இன்ஃப்ளமேஷன் என்ன சொல்றது, த்ரோட்ல நிறைய அந்த ஸ்வெல்லிங் மாதிரியான பிரச்சனைகள் ஆகிறதுனால அந்த ஏற்கனவே உங்களுக்கு தொண்டையில புண்ணு இருக்கிறத இன்னும் சிவியர் ஆக்கி விட்டுரும். ஸோ அதனால அந்த மாதிரி டைம்ல இந்த ஸ்பைசியான ஃபுட்ஸை கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். டிப் நம்பர் 6, அப்போ எப்பங்க நான் பாடுறது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி இந்த 2 daysக்கு அப்புறமா ஹம்மிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. எடுத்த உடனே போயிட்டு ஹை பிச்சான பாடல், நல்லா ஒரு டஃப்பான சாங் அப்படி ஆரம்பிக்காம எந்த சாங்னாலும் ஹம் பண்ணி பாடுங்க. இப்போ இந்த மாதிரி இம்லேயே அந்த பாட்டை கொஞ்ச நாள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ஒரு 1 or 2 daysக்கு சரியாகிற வரைக்கும். அதுக்கப்புறமா நீங்க நார்மல் சிங்கிங்க்கு நீங்க கண்டினியூ பண்ணிக்கலாம். டிப் நம்பர் 7, கோல்ட் ஐட்டம்ஸ் அவாய்ட் பண்றது. கோல்ட் ட்ரிங்க்ஸ், ஐஸ்கிரீம் இது எல்லாமே 2 நாள் ஆனாலும் சரி அதுக்கப்புறமாவும் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏற்கனவே இருக்கிற பிரச்சனையை இன்னும் வேர்சன் தான் ஆகி விட்டுரும். அதனால அந்த மாதிரி டைம்ல இந்த கோல்டா இருக்கிற ஐட்டம்ஸ் அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிப் நம்பர் 8, நிறைய ரெஸ்ட் எடுங்க. ரெஸ்ட்ங்கிறது நான் சொல்ற மாதிரி பேசாம இருக்கிறது, பாடாம இருக்கிறது மட்டும் கிடையாது. ஸ்லீப் ரெஸ்ட் நிறைய எடுக்கும்போது உங்க பாடியே கம்ப்ளீட்டா கியூர் ஆகும். இப்போ நம்மள பாடி பொறுத்த வரைக்கும் நீங்க மருந்து எடுத்துக்கிறீங்களோ இல்லையோ, நீங்க நல்லா ரெஸ்ட் எடுத்தாலே தானாவே இந்த இன்ஃபெக்ஷன் ஒரு வாரத்துல மேக்சிமம் குணமாயிடும் இல்லைங்களா? ஸோ நீங்க எவ்வளவு பாடிக்கு ரெஸ்ட் தரீங்களோ அதுவே உங்க பாடி கியூர் ஆகும் போது உங்களோட த்ரோட்டும் சீக்கிரமா கியூர் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி டைம்ல முடிஞ்ச அளவுக்கு ஸ்லீப்பிங் ரெஸ்ட் நிறைய எடுத்து ட்ரை பண்ணுங்க.
டிப் நம்பர் 9. நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஒரு பழக்கம் இருக்கு. இந்த மாதிரி ஏதாவது வந்து ஒரு சளி கட்டுற மாதிரி ஒரு சென்சேஷன் இருந்துன்னா இப்படிலாம் பண்ணிட்டே இருப்பீங்க இல்லையா பாடுறதுக்கு முன்னாடி. நான் ஆல்ரெடி இதை பத்தி நான் நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி பண்றது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஏற்கனவே இருக்கிற இது வந்து இன்னுமே த்ரோட் வோக்கல் கார்ட்ஸ் நிறைய டேமேஜ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்றாங்க. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்ட். அதனால இந்த மாதிரி நீங்க பண்ற பர்சன்னா இனிமே அதை அவாய்ட் பண்ணுங்க. அண்ட் சோர் த்ரோட் இருக்கும் போது தயவு செஞ்சு அது பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக நீங்க வார்ம் வாட்டர் குடிச்சாலே நல்லாவே உங்களுக்கு ரிலீஃப் ஆகும். ஸோ இந்த மாதிரி த்ரோட்டை வந்து கிளியர் பண்றேன்னு சொல்லிட்டு உங்க வாய்ஸை இன்னும் எக்ஸ்ட்ராவா ஸ்ட்ரெயின் ஆக்கிக்காதீங்க. ஓகே, இப்போ டிப் நம்பர் 10. சரி, இப்போ ஹோம் ரெமடிஸ்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெஸ்ட் ஹோம் ரெமடி பாத்தீங்கன்னா ஜிஞ்சர் அண்ட் ஹனி ஹாட் வாட்டர். ஸோ ஹாட் வாட்டர்ல இஞ்சி கொதிக்க வச்சு தேன் கலந்து குடிக்கலாம். இது வந்து உங்களுக்கு எப்போனா வந்து த்ரோட் புண்ணு இல்லாம இருக்கும் போது, அதாவது உங்களுக்கே தெரியும் இல்லையா, நார்மலா எனக்கு கோல்டு இன்ஃபெக்ஷன் தான் இருக்குன்னா நீங்க இதை எடுத்துக்கலாம். பட் உங்களுக்கு வந்து சோர் த்ரோட்டா இருக்கு, தொண்டையில ஏதாவது எரிச்சலா இருக்கு, புண்ணு இருக்க மாதிரி இருக்குன்னா இதை அவாய்ட் பண்ணுங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் மெடிசன் கேட்டீங்கன்னா அதிமதுரம் வேர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நான் இதுவுமே வந்து நான் வோக்கல் ஹைஜீன் அப்படிங்கிற வீடியோஸ்ல நான் சொல்லியிருக்கேன். எப்படி வாய்ஸ் கேர் பண்றது அப்படிங்கிற வீடியோல சொல்லியிருப்பேன். ஸ்டில் அகைன் ரிப்பீட் பண்றேன், பிகாஸ் இது நான் பர்சனலா எடுக்கிற ஒரு மெடிசன். நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். அதிமதுரம் வேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர் மாதிரி இருக்கும், ஃபார்ம்ல ஸ்டெம்ஸ் மாதிரி இருக்கும். அதை வந்து தண்ணியில கொதிக்க வச்சு அந்த சாறை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ரொம்ப இனிப்பா இருக்கும். ஓகேவா, ரொம்ப இந்த வேர்லாம் கசப்பா இருக்கும்னு நினைக்காதீங்க, ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். அந்த தண்ணியை குடிச்சிட்டே இருக்க 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 நல்ல ஒரு சூதிங்கான எஃபெக்ட் கிடைச்சது. எனக்கு அதுதான் வந்து ரொம்ப ஒரு நல்ல ரெமடியா இருக்கு. ஸோ நீங்களும் இந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன் டைம்ல இதை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா சீக்கிரமா உங்க வாய்ஸ் கியூர் ஆகும். மெயினா நீங்க அந்த மாதிரி இதனால உங்க சிங்கிங் கெரியர் அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிற டைம்ல இந்த மாதிரி ரெமடிஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா உங்க தொண்டையை சரி பண்ணிட்டு பேக் டு த ஃபார்ம் நீங்க சூப்பரா வந்துடலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். ஸோ வீடியோவை பத்தி என்ன ஃபீல் பண்றீங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு தெரிஞ்ச வேற டிப்ஸ் இருந்தாலும் சொல்லுங்க, கண்டிப்பா நானும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் கமெண்ட்ஸ்லயும் நிறைய பேர் பார்த்து இந்த விஷயத்த தெரிஞ்சுக்குவாங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு மட்டும் போகாம உங்க ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சிங் ஈஸி. Subscribe to Sing Easy and make your singing easy.